செகண்ட் மீட்டம் மேக்ஸ் சமச்சீர் கிளாஸ் 10க்கு சாப்டர் 3ல எதெல்லாம் பாசிபிள் ஃபார்முலாஸ் நம்ம படிக்கணும்னு பார்க்கலாம். சாப்டர் நேம் வந்து அல்ஜிப்ரா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இதுதான் பேசிக் ஈக்குவேஷன். ax² + bx + c = 0. தென் ரூட்ஸ் ஃபார்முலா, இதை கொடுத்துட்டு நமக்கு ஃபைண்ட் ரூட்னு கேட்பாங்க. இந்த ஃபார்மேட்ல கொடுத்துட்டு அதுக்கு x = -b ± b² - 4ac / 2a. அடுத்து இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு நமக்கு ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் த ரூட்னு கேட்பாங்க. நேச்சர் ஆஃப் த ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு b² - 4ac கண்டுபிடிச்சிட்டு அது கிரேட்டர் than 0னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், ஈக்குவல் டு 0னா ரியல் அண்ட் ஈக்குவல், லெஸ் than 0னா இமேஜினரின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு α + β = -b/a. இது சம். ப்ராடக்ட் மீன்ஸ் α × β = c/a. நெக்ஸ்ட் forming a quadratic equation if roots are given. roots alpha beta value கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை ரெண்டையும் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். x² - α + beta × x + α × beta = 0. நெக்ஸ்ட் சாப்டர் 4 ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரியில நம்ம பாசிபிள் ஃபார்முலாஸ்லாம் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் யுவர் சர்க்கிள்னு கேட்பாங்க. அப்போ நம்ம x - h the whole square plus y minus k the whole square equal to r square. இதுல r square, r value, h value, k value எல்லாம் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாலே நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் அப்படின்னு ஜெனரல் ஃபார்ம் சொன்னாங்கன்னா சென்டரை எப்படி எடுத்துக்கணும், h, k, ரேடியஸை rன்னு டிஃபைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் அட் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். x - h, x1 - h, இந்த x1ங்கிறது நமக்கு கொடுத்த வேல்யூ, பிளஸ் y - k, y1 - k = r². நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் டான்ஜென்சி ஃபார் சர்க்கிள், சர்க்கிளோட ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். அண்ட் த லைனோட ஈக்குவேஷன், இது ரெண்டு கொடுத்துட்டு நம்ம கண்டிஷன் ஆஃப் டான்ஜென்சி எப்படி கண்டுபிடிக்கணும், c² = r² of 1 + m². நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த டான்ஜென்ட், length of the tangent from the external point, அவங்களும் ஒரு external point கொடுத்துருவாங்க, நம்ம find out பண்ணோம். அப்ப length equal to square root of x1 - h the whole square plus y1 - k the whole square equal minus r². ஓகே, சாப்டர் 6 எனது trigonometry. இதுல நம்ம பேசிக் ஃபார்முலா, சைன்னா என்னது, ஆப்போசிட் பை ஹைபோட்டனியஸ், காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனியஸ், டான்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டனியஸ், சாரி தப்பா இருக்கேன், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, இங்க ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். நெக்ஸ்ட் கொசிகன்னா சைனோட இன்வர்ஸ், சீக்கன்னா காசோட இன்வர்ஸ், டான்னா காட்னா டானோட இன்வர்ஸ். இன்வர்ஸ்ங்கிறது 1/sin θ, அது தலைகீழ எழுதுறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இது ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். sin² + cos² = 1, 1 + tan² = cosecant², 1 + tan² = secant². எங்கேயாவது நம்ம சம்மில் 1 + cot² இருந்தா அதுக்கு பதில் cosecant² எழுதிக்கலாம். எங்கேயாவது sin² + cos² இருந்தா அதுக்கு பதில் 1ன்னு போட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸ், இதை நம்ம படிச்சுக்கிறோம். 0 டிகிரி sin cos tanக்கு, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 அண்ட் 90, இந்த டேபிள்ஸை நம்ம தரவா வச்சிருக்கணும். ஓகே, சாப்டர் 7 மென்சுரேஷன். சாப்டர் 7ல பாசிபிள் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து சிலிண்டர், சிலிண்டரோட curved surface area, total surface area and volume. Next cone, கோனுக்கு slanting height கேட்பாங்க. ஒரு சில நேரம் h, r எல்லாம் கொடுத்துட்டு l கேட்பாங்க. lனா slanting height, l = √r² + h². நெக்ஸ்ட் கோனோட curved surface area, total surface area and volume. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பியர், ஸ்பியர் curved surface area, volume கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியருக்கு curved surface area, total surface area, அப்புறம் volume. ஸ்பியருக்கு total surface area கிடையாது. ஓகே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. செகண்ட் மீட்டமுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லா சம்ஸையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்மளே ப்ரீவியஸ் வீடியோல பாசிபிள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுங்க. தேங்க்யூ.